அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல் கடந்த சில காலமாகவே மீண்டும் கவனம் பெற்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா, போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறதா ரஷ்ய அதிபர் புதின் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. சட்டென டோனை மாற்றி பேசிய புதின், உக்ரைன் போரில் இதை யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது அதுக்கடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறதுங்க. இது குறித்த முழுமையான பின்னணி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல் கடந்த சில காலமாகவே மீண்டும் கவனம் பெற்று வந்துட்டு இருக்குங்க. இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறதாகவும் ரஷ்ய அதிபர் புதின் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இத்தனை காலம் பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதித்து வந்த புதின் தற்போது திடீரென தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 2022 ஆண்டு முதலே தொடர்ந்து மோதல் நிலவி வந்துட்டுருக்கு. இதற்கு இடையில சில காலம் இந்த மோதல்ல அமைதியான சூழல் திரும்பி இருக்கு. ஆனால் தற்போது அங்க மீண்டும் போர் பதற்றம் வெடித்திருக்குங்க. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இதற்கிடையில் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் நிலைப்பாட்டில் மாற்றம் தெரிய தொடங்கியிருக்கு. அதாவது இத்தனை காலம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு கூட அவர் பல நிபந்தனைகளை விதித்து வந்திருந்தார். ஆனால் இப்போது எந்த ஒரு முன் நிபந்தனையும் இல்லாமல் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரெடியாக இருக்கிறதாக புதின் குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பாக ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிக்க தயாராக இருக்கிறதாகவும் புதின் குறிப்பிட்டிருக்காரு. புதினின் இந்த கருத்துக்கள் பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறதாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உக்ரைன் நேட்டோவில் இணையும் திட்டத்தை கைவிட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு புதின் சொல்லி வந்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போது திடீரென நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக புதின் குறிப்பிட்டிருக்காரு. இது போரை நிறுத்திவிடலாம் என்ற மனநிலைக்கு ரஷ்யா வந்துள்ளதையே காட்டுகிறது. அதே போல உக்ரைன் நாடாளுமன்ற பிரதிநிதிகளுடன் மட்டுமே எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கையெழுத்திட முடியும் அப்படிங்கிறதையும் புதின் தெளிவுபடுத்தி விட்டார். இதன் மூலமாக உக்ரைன் அதிபரான இது ஜெலன்ஸ்கியின் பங்கு இதில் இல்லாமல் போதுங்க. ஏன்னா அவருடைய பதவி காலம் விரைவில் முடிவடைது. ரஷ்யா அவரை அங்கீகரிக்க மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி தற்போது இருக்கக்கூடிய போர் சூழலில் தேர்தல் நடத்த முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க சிலர் தற்காலிக போர் நிறுத்தம் குறித்தும் பேசுகிறாங்க. இருந்தாலும் இந்த யோசனையை புதின் திட்டவட்டமாக நிராகரித்தும் இருக்காரு. குறுகிய போர் நிறுத்தம் எல்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு, நீண்ட கால போர் நிறுத்த உடன்படிக்கையே இதில் நமக்கு தீர்வை தரும் அப்படிங்கிறதையே அவர் தொடர்ந்து வலியுறுத்தியும் வந்துட்டுருக்காரு. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த சில வாரங்களாக தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கு. சமீபத்தில் கூட ரஷ்யாவின் அணுசக்தி, பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் பாதுகாப்பு படைகளின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் குண்டு வைத்து கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய கட்டடத்திற்கு வெளியே வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அது வெடித்ததில் அவர் உயிரிழந்திருக்கார். இதன் பின்னணியில் உக்ரைன் இருப்பதாக சொல்லப்படுது. இருப்பினும் உக்ரைன் இந்த தாக்குதலுக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கல. இப்படி மாறி மாறி தாக்குதல் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் திடீரென போர் நிறுத்தத்திற்கு புதின் ஓகே சொல்றது போல கருத்து சொல்லியுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா,
மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான மோதல் கடந்த சில காலமாக கவனத்தை ஈர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில், இதன் தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தெரிவித்துள்ளது அனைவர் மத்தியிலையும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தற்போது போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கு முன்பு நிபந்தனைகள் இல்லாமல் தயாராக இருக்கதாக கூறிய புதின் திடீரென தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. 2022 ஆண்டில் தொடங்கிய போர் தொடர்ந்து நீடித்து வந்துட்டுருக்கு. சில நேரங்களில் அமைதியான சூழல் இருந்தாலும் தற்போது மீண்டும் போரின் பதற்றம் தீவிரமாக்கப்பட்டிருக்கு. இருதரப்பும் தாக்குதலுக்கு தொடர்ந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. இதனால் அப்பாவி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டும் இருக்காங்க. இந்த நிலையில் புதின் கடந்த காலம் வரைக்கும் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைக்கு பல நிபந்தனைகளை விதித்திருந்தார். ஆனால் தற்போது எந்த ஒரு முன் நிபந்தனையும் இல்லாமல் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருக்காரு. இதை அவர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிக்க ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் இடையிலான யதார்த்த நிலை மாற்றம் சாத்தியமாக இருக்கிறதாக சிலர் கருதுறாங்க. மேலும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் முடிவுக்கு கிட்டும் போதே புதிய தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு புதினும் தெரிவித்திருக்காரு. போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை பற்றிய புதினின் கருத்துக்கள் பேச்சுவார்த்தை தவிர்க்க முடியாது என்ற மனநிலை மாற்றத்தை வெளிப்படுத்துது. இதனால் உலகெங்கிலும் இந்த மாற்றம் பெரும் கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் பின்புலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்தில் ரஷ்ய துணைத் தலைவர் இகோர் கிரில்லேவ் உயிரிழந்தார். இந்த தாக்குதலின் பின்னணியில் உக்ரைனுக்கு பொறுப்பேற்பதாக கூறப்பட்டது. ஆனால் உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கல. இவ்வாறாக போர் நெருக்கமான நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் தற்காலிக அமைதியை விட நீண்ட கால தீர்வுக்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தற்போது முடிவுக்கு வருவதாக தகவல்களும் வெளியான நிலையில் இது பற்றி புதின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான மோதல் கடந்த சில காலங்களாகவே நடந்தது தாங்க இருக்கு. ரஷ்ய அதிபர் புதின் தற்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போருக்கான அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக கூறப்பட்டு வந்தது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரானது தற்போது தொடங்கியது பார்த்தோம் அப்படின்னா 2022 ஆண்டு முதல் இந்த போரானது தொடங்கி நடந்து வந்துட்டு இருக்கு. சமீப காலங்களாக இந்த மோதல் அமைதியான சூழல் நிலவி வந்திருக்கு. ஆனால் தற்போது மீண்டும் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான். இதனால ரஷ்ய அதிபர் புதின் தற்போது புதிய முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் புதின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன்பு புதின் போரை நிறுத்துவதற்கு பலவிதமான நிபந்தனைகளை போட்டிருந்தார். இருப்பினும் தற்போது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நிபந்தனையும் வேண்டாம், அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் பேசி நாங்கள் போரை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வெளியாகியிருந்தது. அதாவது உக்ரைன் நாட்டுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய எந்தவித நிபந்தனையும் தேவையில்லை அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்திருக்கார். உக்ரைன் நாடு சோவியத் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்ததுங்க. 1991 ஆண்டு உக்ரைன் ரஷ்யாவில் இருந்து பிரிந்து தனி நாடாக சுதந்திரம் பெற்றிருக்காங்க. உக்ரைன் நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் இணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடந்த 2000 ஆண்டு முதல் போரை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக அமெரிக்கா போர் ஆயுதம் மற்றும் இராணுவ வீரர்களை கொடுத்து உதவி செய்து வந்துட்டு இருக்கு. இதனால எந்தவித பின்வாங்கலும் இன்றி ரஷ்யா மீது எதிர் தாக்குதலை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஷ்யா உக்ரைன் போர்ல பல லட்சம் மக்கள் பலியாகியும் இருக்காங்க. இரு நாடுகளுமே போரில் பெரும் பாதிப்பை பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் போரை நிறுத்தப் போவதாக அறிவித்தும் இருந்தார். உக்ரைன் ரஷ்யா போர் அமெரிக்காவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருகிற ஜனவரி மாதம் பதவி ஏற்க இருக்காரு. அதனால போர் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு.
எடுத்து வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால சமீபத்தில் அமெரிக்காவின் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது ரஷ்யா நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 14 கோடி என்று குறைந்த அளவு இருக்கு. போர் புரிய இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து போர் நடத்துவதால் ரஷ்ய மக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எந்தவித நிபந்தனையும் இன்றி உக்ரைன் நாட்டுடன் போர் ஒப்பந்தம் செய்ய போவதாக ரஷ்ய அதிபர் புதின் கூறியிருக்காரு.